ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் சம் டெஃபினேஷன்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸ் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டெஃபினேஷன் ஆஃப் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, கொஷின் எப்படி கேட்பாங்கன்னாப்பா, ரைட் தி ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு கேட்பாங்க. அதர்வைஸ் ரைட் ஜிஎல்பிபின்னு கேட்பாங்க. ஜிஎல்பிபினாலும் ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான்ப்பா. அதர்வைஸ் ரைட் த ஃபார்முலா ஆஃப் எல்பிபின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு இதான்ப்பா ஆன்சர். எல்பிபியோட ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும். எப்படிப்பா இருக்கும்? எல்பிபினாவே ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும், தென் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இது மூணும் சேர்ந்தது தான் நமக்கு என்னென்னா எல்பிபி. இந்த எல்பிபியை பொறுத்த வரைக்கும்ப்பா இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இசட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் மினிமம் இசட்டாக இருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும்ப்பா. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி இஸ் மேக்ஸிமம் இசட் ஆர் மினிமம் இசட். இதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தென் எஸ்டின்னு கொடுத்துருக்கிறது நம்மளோட சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். தென் இந்த x1 x2 x3லேருந்து x1 வரைக்கும் எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். இது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்பிபி எழுதியிருக்கான் பாருங்கள். இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த எஸ்டின்னு கொடுத்துருக்கிறது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். இது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான்ப்பா எல்பிபி. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ப்பா. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மேக்ஸிமம் இசட் ஆர் மினிமம் இசட்னு இருக்குல்ல, இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த எல்பிபி. இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இசட் ஆர் மினிமம் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு C1 x1 அந்த எக்ஸட்ரா C1 xn வரைக்கும் இருக்குல்ல, அதை மட்டும் எழுதுனா போதும். இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எல்பிபி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் த எல்பிபின்னு கேட்பாங்க. இந்த செட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த A11 x1லேருந்து அந்த பிஎம் வரைக்கும் இருக்குல்ல, இதான்ப்பா கன்ஸ்ட்ரைன்ஸ். டிஃபைன் கன்ஸ்ட்ரைன் கேட்டாங்கன்னா இதை மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். ஓகேவா? இந்த செகண்ட் சப்ஜெக்ட் த கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டை மட்டும் எழுதினீங்கன்னா போதும். இதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் தி ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எல்பிபி. நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் இந்த x1 x2 x3ங்கிற டிசிஷன் வேரியபிள் எல்லாமே நான் நெகட்டிவாக இருக்கணும்ப்பா. எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேயா? இந்த செட் ஆஃப் இன்இக்வேஷன் x1லேருந்து xn வரைக்கும் எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் தி நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஜிஎல்பிபி. ஓகே, எல்பிபியோட ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும்ப்பா. நீங்கள் 4 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்னென்னு எழுதிடலாம், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு எழுதிடலாம், கன்ஸ்ட்ரைன்ஸ்னா என்னென்னு எழுதிடலாம், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னென்னு எழுதிடலாம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி. சொல்யூஷன்னா என்னென்னாப்பா, இது வந்து ஒரு எல்பிபி, இது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் இப்போ x1க்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். x1 x2 xn வரைக்கும் எல்லாமே டிசிஷன் வேரியபிள்ப்பா. இந்த x1ங்கிறது 4 நம்ம கொடுக்குறோம், x2க்கு பதிலாக 5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் வேல்யூ கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூவுமே வந்து சொல்யூஷன் தான். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் n tuple x1 x2 x3 etc x1 of real numbers which satisfies the constraints of GLPP is called a solution to the GLPP. ஓகேவா? அந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் உள்ள x1 x2 x3 இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் என்னென்ன சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆஃப் எல்பிபி. ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்னென்னாப்பா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த x1 x2 அதாவது இந்த கன்ஸ்ட்ரைன்லேருந்து தானே சால்வ் பண்ணி நம்ம x1 x2லாம் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூலாம் சொல்யூஷன்ப்பா. இந்த சொல்யூஷன் வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும், அதாவது எல்லாமே பாசிட்டிவாக கிடைச்சா மட்டும்தானே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரைன் வந்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது தான் feasible solution. ஓகே, இந்த பாருங்க, any solution to a general linear programming which also satisfies the non-negative restriction of the problem is called a feasible solution to the GLPP. கொஷின்ப்பா, டெஃபினிஷன் ஆஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன் எப்படி கேட்டாலும் ஒன்று தான்ப்பா. ஆப்டிமம் சொல்யூஷன்னா என்னென்னாப்பா,
இப்போது சேம் நம்ம இதே ப்ராப்ளமை எடுத்துக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு நம்ம x1 x2 கிடைக்க நம்ம கொடுக்குற வேல்யூலாம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னேன். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோடு சேர்த்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது. இந்த ஃபீஸிபிள் சொல்யூஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைச்சிச்சுனாவே நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் இசட் என்ன, நம்ம கொஷின் வந்து மேக்ஸிமம் இசட். ஸோ மேக்ஸிமம் இசட்டுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடும். இதுவே மினிமம் இசட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மினிமம் இசட்டுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனி feasible solution which optimizes maximum z or minimum z. maximize ப்ராப்ளமாக இருந்தால் மேக்ஸிமம் z கிடைக்கணும், மினிமைஸ் ப்ராப்ளமாக இருந்தால் மினிமம் z கிடைக்கணும். the objective function of the GLPP is called the optimum solution of GLPP. feasible solution நமக்கு கிடைச்சிச்சுனாவே நமக்கு என்ன கிடைச்சிரும்ப்பா, feasible solution நமக்கு கிடைச்சிருச்சுனாவே நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆப்டிமம் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். ஓகேயா, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்களேன்ப்பா. இப்போ இந்த எல்பிபியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்குப்பா, பட் நமக்கு என்ன கிடைக்கல, ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆப்டிமம் சொல்யூஷன் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.